கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட அரசியல் பயணத்தை பத்தி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட 35 வருஷமா திரைத்துறையில மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்த ஒரு பர்சன் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மதுரையில இருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. 2006ல நடந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் இவருடைய கட்சி கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் போட்டியிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய வாக்குகளும் பெற்றிருந்தாங்க. திமுக மற்றும் அதிமுகவுக்கு அடுத்ததா இது தனியா ஒரு செயல்படுற ஒரு கட்சியா உருவாக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க சந்தித்த முதல் தேர்தலா இருந்தாலுமே கிட்டத்தட்ட 13,000 வாக்குகள்ல இவங்க முன்னாடி ஜெயிச்சாங்க. எம்எல்ஏவாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம பின்னர் 2011ல நடந்த சட்டசபை தேர்தல்ல இவருடைய கட்சி அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட 49 தொகுதிகளை போட்டியிட்டு 29 தொகுதியில மட்டும்தான் இவங்க வின் பண்ணியிருந்தாங்க. திமுகவுக்கு பின்னணியை தள்ளி பிரதான எதிர்கட்சியும் உருவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு என்ன கருத்து வேறுபாடுன்னு தெரியல, அதிமுகவோட இருந்த கூட்டணியை இவங்க பிரிச்சு அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரா செயல்பட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதிமுக, விசிக, தமாக, கம்யூனிஸ்ட் கட்சிகளோட அங்குமகித மக்கள்கள் நல கூட்டணியில இணைஞ்சு முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் தேர்தலை சந்திச்ச பிறகு விஜயகாந்த் அவர்கள் தேர்தல் முடிவுல மானா கூட்டணி போட்டியிட்டு கிட்டத்தட்ட 104 தொகுதியிலுமே படு தோல்வி அடைஞ்சாரு. இன்னும் சொல்ல போனா உளுந்தூர்பேட்டையில போட்டியிட்ட விஜயகாந்த் 3வது இடத்துக்கு தள்ளவும் பட்டாரு. டெபாசிட் எல்லாம் இழந்து 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் அதிமுக, பாஜக கூட்டணியில இடம்பெற்று 4 தொகுதியில மட்டுமே போட்டியிட்டு தேமுதிக அனைத்திலுமே படுதோல்வி அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்ப தீவிர உடல்நிலை பாதிப்பால தொடர்ந்து சிகிச்சை பெற்றுட்டு இருந்தவர் விஜயகாந்த் அவர்கள் காலமாகிட்டாரு அப்படிங்கிற செய்தியை இன்னைக்குமே ஏற்க முடியல அப்படின்னு சொல்லியே ஆகணும். சோ நம்மளும் இரங்கலை தெரிவிச்சுப்போம். சோ இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.